ஒருவேளை வீட்டோட டோரை மூடிட்டு, நீ என்னை பார்த்து இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்களே, என் குடும்பத்தை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, என் பிள்ளைகளை பார்த்து இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்களே, என் குடும்பம் இப்படி நினைக்குது, என்னை பார்த்து பாவியான ஸ்திரீன்னு சொல்கிறாங்களே, என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி திட்டுறாங்களேன்னு சொல்லி அந்த பெண்மணி போய் வீட்டோட கதவுல உக்காந்துக்கிட்டு, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு, இப்படி கூட என்ன பண்ணியிருக்கலாம். எத்தனையோ காயங்கள் என் மேலே வந்துச்சுப்பா, எத்தனையோ துரோகங்கள் வந்துச்சுமான்னு ஒருவேளை கண்ணீரை வடித்து அழுதுருக்கலாம். அப்போ இந்த பெண்ணோட காதில் ஒரு சத்தம் விழுது, நசரேயனாகி இயேசு, கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செய்த இயேசு, அநேகரை சொஸ்தமாக்கின இயேசு, அநேகரை நல்ல வழிப்படுத்தின இயேசு, இங்கே பரிசேயன் வீட்டில், உன் வீட்டு பக்கத்தில் இருக்க பரிசேயன் வீட்டில் வந்து உக்காந்துருக்கான்னு கேட்ட உடனே இந்த பெண்மணி எழுந்து போய் தன்னுடைய வீட்டு பரன் மேலே இருந்த அந்த வெளியேற பெற்ற தைலத்தை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி எடுத்துட்டு போய் கர்த்தருடைய பின்னாடி நின்று அழுதுகிட்டே சொல்லி, அப்படியே அவருடைய பாதத்தில் அந்த வெளியேற பெற்ற தைலத்தை ஊற்றி தன்னுடைய முடியினால் அதை தொடச்சி தன்னுடைய கண்ணீரினால் அவர் காலை கழுவி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பான்னு ஒரு அர்ப்பணிப்போட வாழ்க்கையில் போய் உக்காந்த அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் பாவம் உனக்கு